ஹாய். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கர டயர்ட். இன்னையோட 3 டேஸ் ஆகுது. ஆனால் அந்த இம்பேக்ட் இன்னும் சுத்தமாக குறையவே இல்ல. காலையில் ஒரு மினிமலான க்ராசரி ஷாப்பிங் தான் ஜெப்டோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நார்மல் வீட்டுக்கு தேவையான அரிசி, அப்புறம் க்ராசரி ஷாப்பிங்கில் மெயினான ஒரு விஷயம் வந்து எண்ணெய், பருப்பு அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் வாங்கி ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் லன்ச் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல், அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் காலையில் வச்சேன். ஸோ இது முடித்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ காலையிலே சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா அது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடுது. ஸோ காலையில் எழுந்து குக்கிங் வேலை முடிஞ்சிச்சுனாலே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஹோல் டே நம்மளுக்கு ஃப்ரீ தான். என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம், ஈஸியாக நிதானமாக பண்ணிட்டு போகலாம். அந்த காலையில் குக்கிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் மீஷோலேருந்து நான் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கியிருந்தேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரைஸ்க்கு பயங்கரமான ஒர்த் அது. அதாவது நம்ம ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தே வந்து 80, 70, சம் இதில் பார்த்திங்கன்னா 180 அப்படிலாம் கூட விற்கிது ஒரு 2 பீஸோட கிளாத்து. நான் வந்து மீஷோவில் ஜஸ்ட் 131க்கு தான் வாங்கியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் ரோலே அது. அதில் மோர் தேன் 70 பீசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் சூப்பர் குவாலிட்டியில் எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து நம்ம ரீயூஸபிள் தான். ஒரு கிளாத்தை நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு, டிவி துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாலிடாக ஒன் கிளாத் வந்து உங்களுக்கு மோர் தேன் 20 டேஸ்க்கு தாராளமாக வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பழைய சாதம், மிருக்கு வந்து வாழைப்பழமும் கிரேப்ஸும் தான் வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. பாய்.